ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ் எக்ஸாம் எழுதின ஒரு பொண்ணோட செண்டம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொண்ணு எப்படி செண்டம் வாங்குச்சு, செண்டம்னா 89 தான் செண்டம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அந்த ஒரு மார்க் எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பட் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணியிருக்கு, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியெல்லாம் அந்த 6 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பக்கமாக எழுதணுமா, எப்படியெல்லாம் எழுதணும், அப்படி ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து 11th எழுதியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஃப்ரண்ட் பேஜ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வினா வாரியாக பக்க வாரியாக மார்க் போட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து 89 மார்க் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் 10 மார்க் போட்டால் 99 மார்க். தமிழ் பொறுத்தவரையில் 99 வந்து பார்த்திங்கன்னா செண்டமாக சொல்லுவாங்க. இப்போ 100 கூட எடுக்கிறாங்க. பட் ஆனால் வந்து 99 எடுத்தாவே நீங்கள் செண்டம் தான். ஸோ ஏதோ ஒரு பிழை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி என்ன பிழை இந்த பொண்ணுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த பொண்ணு பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு எல்லாருமே செண்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் தான் எழுதுவாங்க. ஸோ அங்கேயே வந்து நான் செண்டம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத அவங்க நிரூபிப்பாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா எந்த 1 மார்க்குமே அடித்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு 1 மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் அடிச்சு எழுதணும் அப்படின்னா திருத்தரவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த பையன் இந்த பொண்ணு கேட்டு தான் எழுதியிருக்கு அப்படிங்கிறது மாதிரி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. இங்கேயே உங்களை வந்து அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ அழகாக 14 1 மார்க்கை எழுதி 14 மார்க் வாங்கிட்டிங்கன்னா திருத்தரவங்க இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து செண்டம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே திருத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு 1 மார்க் நீங்கள் அடிச்சு எழுதலாம். அதனால் வந்து ஏதோ ஒரு 1 மார்க் அடிச்சு எழுதுறதுனால தப்பு கிடையாது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதியிருக்காங்க இந்த பொண்ணு. ஸோ 1 மார்க்கில் எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லை. 14 அப்படியே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின்ஸ் அப்படி பார்க்கும்போது ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது. எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இல்லை. அழகாக பாயிண்ட்ஸை வந்து இன்டென்ட் பண்ணி உள்ளே காமிச்சு நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹெட்டிங் கொடுத்து அந்த 16 கொஷின் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறையா கைடில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த பொண்ணு இந்த கைடில் ப்ரிப்பேர் பண்ணினாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்காங்க. பட் கிவன் மார்க் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பிரிவு 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக எழுதியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ எங்கே தான் இந்த பொண்ணுக்கு மார்க் போச்சு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 22வது கொஷினுக்கு தான் மார்க் போயிருக்கு. ஸோ என்ன காரணமாக அவங்க 1 மார்க் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ அந்த பொண்ணு என்ன எழுதியிருக்குன்னு முதல்ல ரீட் பண்ணுறேன். ஆட்டுக்கு இலை தலைகளை தலையில் சுமந்து வந்தால் அப்படின்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கு. பட் அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பண்ணி ஆக்சுவலி இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தலையாக கட்டி, இந்த இடத்துல வந்து தலையாக கட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது. ஆட்டுக்கு இலை தலைகளை தலையாக கட்டி தலையில் சுமந்து வந்தால் எழுதியிருக்கணும். எழுதியிருந்ததாங்கன்னா அவங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல அவங்க அதை எழுதலை அப்படிங்காட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிவன் 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் இந்த இடத்துல தான் குறைச்சிருக்காங்க. மற்ற எந்த கொஷினுக்கும் அவங்க மார்க் குறைக்கல. ஸோ பகுபத உறுப்பினர்களும் நீட்டாக எழுதியிருக்காங்க. நீட்டாக பாருங்க, ஒரு கொஷின் எழுதி ஒரு கொஷின் எழுதி ஒரு கோடு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் செண்டம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் திருத்துவாங்க. ஸோ எல்லா கொஷினுக்குமே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அது கவனமாக பார்த்திங்க. இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும். தமிழ் பொறுத்தவரையிலும் ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக அழகாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒன்னோட அடிச்சு எழுதாமல் எழுதினாவே எந்த ஹேண்ட் ரைட்டிங்காக இருந்தாலும் நல்லா அழகாக தான் தெரியும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ 4 மார்க் கொஷின்ஸில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த பொண்ணு ஷார்ட்டாக எழுதியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு எழுதினாவே உங்களுக்கு வந்து பப்ளிக்கில் ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இதை வந்து நீங்கள் டீச்சர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் அவங்க சொல்கிறது கேட்டிங்கனாவே நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் மார்க் எடுத்துடலாம், எப்படி உங்களுக்கு கீ ஆன்சர் கொடுத்துருந்தாலும். நெக்ஸ்ட்டு பிரிவு 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மார்க்ஸ் வந்து அழகாக எல்லா கொஷினுக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயந்தான். எந்த ஒரு கொஷினுமே அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதியிருக்காங்க. பட் நம்ம ஒவ்வொன்றும் அப்படியே ரீட் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எழுத்து பிழைகள் அப்படிங்கிறது வரவே இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஏதாச்சும் ஒரு எழுத்து பிழைகள் இருந்தாலும் நம்ம கண்ணில் அது தெரியவே இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்ச விஷயம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு எழுத்துப்பிழை இருந்தாலும் அவங்க கண்ணில் தெரியாத மாதிரி
போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க் கொடுத்துருவாங்க. ஈச் வேர்ட் ஒவ்வொரு சொல்லையும் அவங்க வந்து ரீட் பண்ணித்தான் உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து கடன்னு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நயம் பாராட்டல் நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ தலைப்பு முடிவரை எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்து 6 மார்க்ஸ் பார்க்கலாம். 6 மார்க்ஸ் எப்படி இப்போ எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அவ்வளோனே இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேஜஸில் படிச்சிருப்பீங்க. 6 மார்க்ஸ் எல்லாம் எவ்வளோ எழுதணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம அதை கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ரைட், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஸோ இங்கே 3.5 தான் போட்டிருக்காங்க. பட் ஆஃப் மார்க்னாலே அது ரவுண்ட் அப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணுங்க, ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேர்ட் பை வேர்டு வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும்ல. இதெல்லாம் அடி பிழை இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு மனப்பாட பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிழை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆஃப் மார்க் கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. ஸோ இதை தான் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. ரைட், ஸோ இப்போ 6 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட சட்டம் எழுதியிருக்காங்க. ஸோ இதே போல் தான் நீங்கள் எல்லாருமே எழுதுவீங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் வந்து அழகாக முடிவெல்லாம் முன்னுரையெல்லாம் பாருங்கள் ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையும் வந்து அதுக்கான ரெலவெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இப்படி ஒவ்வொருத்தரும் பக்கம் எழுதுவீங்க. பட் இது எப்படி எழுதுனாவே உங்களுக்கு வந்து கிவன் மார்க்ஸ். ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 பக்கம், இது ஒரு பக்கம் தலைகளாக இருக்குது, நீங்கள் அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ஸ்கேன் பண்ணும்போது தலைகளாக பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 பக்கம் எழுதியிருக்குங்க இந்த ஒரு கொஸ்டினை. ஆனால் ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடல் கேப் விட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து 6 பேஜ் வந்து ஈஸியாக உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது எழுதுனா ஒரு 4 பேஜ் எழுதுகிற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இது மாதிரி அவங்களுக்கே தெரியாத மாதிரி எடுத்துக்காட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோடை விட்டு எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாருங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் கோடை விட்டு எழுதியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சின்ன சின்ன கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக வந்து உங்களால் வந்து மார்க் எடுக்க முடியும். ரைட், 45 கொஷின்ஸும் அதே மாதிரி தான் நீட்டாக எழுதியிருக்காங்க. ரைட், லாஸ்ட் கொஷின் வந்தோன்னா பாரதியின் கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி குறிப்பிச்சட்டகம் அழகாக வந்து பாக்ஸ் பண்ணி காட்டிருக்காங்க. வெரி குட். முன்னுரையில் பாருங்கள் ரொம்ப ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்பு தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அதிக பேஜஸ் கொண்டு போனது. பாருங்கள் இந்த இடத்துல 3 கேப் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு ஹெட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் சில பேர் இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம அழகாக பாரு ஹெட்டிங் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. ஸோ இதெல்லாமே நீங்கள் கற்றணும். இதெல்லாமே வரக்கூடிய ஹாஃப் இயர்லி ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும். ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபைனல் அதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் எழுதக்கூடிய ஒரு தமிழ் எக்ஸாம் அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இப்போவே பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இது மாதிரி ஆல்ரெடி எழுதின அந்த ஸ்கேன் காப்பிலாம் வாங்கி பாருங்கள் எப்படியெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் இன்னும் மாற்றம் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய தாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களை கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவாங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.